இந்த நிர்வாகியை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் 27ஆம் தேதி எனக்கு 26, 27 2 நாள் லீவ் வேணும் முதலாளி அப்படின்னு கேட்கும்போது, ஏண்டா எவ்வளோ ஒரு முக்கியமான நாளே நீ 26, 27 லீவு கேட்குற? எனக்கு தெரியாது முதலாளி, 26, 27 என் தலைவனை நான் 27ஆம் தேதி போய் பார்க்கணும், நீ சாயங்காலமே எனக்கு லீவை கொடு அப்படின்னோடனே, ஏண்டா நான் போனஸ் கொடுக்க மாட்டேன், சம்பளம் கொடுக்க மாட்டேன் தெரியணும், உன் போனஸும் வேணாம் உன் சம்பளமும் வேணாம், ஆனா என் தலைவன் என்னை அழைச்சிட்டான், என் தலைவன் என்னை பார்க்கணும், அந்த முகத்தை நான் பார்க்கணும், அதனால நீ 15, 16 வருஷம் உன்கிட்ட வேலை செஞ்ச, உனக்கு இஷ்டம் தான் நீ போனஸை கொடு, வேலை கொடு, இல்லைன்னா எனக்கு என் தலைவன் இருக்கிறான் நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் சொல்லக்கூட நிர்வாகி தான் நம்மளுடைய நிர்வாகிகள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய கட்சி அந்த அளவுக்கு பலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில் ஒரு எல்லா இடத்துலையும் 3-4 இடத்துல கூட்டத்துக்கு போனேன். இது அந்த மாதிரியான ஒரு எல்லாருக்கும் அழைப்பை நேரடியாக அவர்களை அழைத்தேன். அப்போ எல்லாருமே நம்ம ஆளுங்க எல்லாரும் வந்து ஒன்றும் ஒரு பெரிய பணக்காரங்கள்லாம் இல்லைங்க, சாதாரண ஆட்டோ டிரைவரு, சாதாரண கூலி தொழிலாளி, இப்படி தான் இன்னைக்கு வார சம்பளம். இன்னைக்கு எல்லாம் வேலைக்கு போனா தான் சம்பளமே கொடுப்பாங்க. உன் சம்பளமும் வேணாம் உன் பணமும் வேண்டாண்டா, என் தலைவன் என்னை அழைச்சாண்டா அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் தான் இந்த அன்பான கூட்டம். இதெல்லாம் நம்ம தளபதியோடைய குடும்பம் எது என்று சொன்னால் நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாத்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டிக்கின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு ரசிகனும் கடந்த 30 வருடமாக உழைத்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்து கொண்டு, என்கிட்ட எனக்கு ஒரு வேளை சோறு இல்லாட்டாலும் பரவாயில்லடா, தலைவன் பேர்ல சொல்லி 2 பேருக்கு அன்னதானம் வழங்குற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாத்தீங்கன்னா நான் போவேன், கார்ல போவேன், தலைவரை பார்ப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா நீங்க ஒரு நாள் வேலைக்கு போகலனாலும் 500 ரூபா 600 ரூபா கூலி இல்லை. ஆனா தலைவன் தளபதி கோசம் எத்தனை நாளா இருந்தாலும் சரிடா வேலைக்கு போகாம உழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் நீங்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெது சொன்னால் இது ஒரு நம்மளுடைய குடும்பம், தளபதியுடைய குடும்பம், நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தளபதி. தளபதியை தாண்டி நமக்கு வேறு எதுவும் இல்லை. தலைவன் தளபதி தான், வேற யாரு எது சொன்னாலும் சரி, நீங்க யாரை பற்றியும் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. அவர் என்ன சொல்றது இவர் என்ன சொல்றதுன்னு அப்படி உங்களுக்கு ஒரு சங்கடம் வந்தது அப்படின்னா பாக்கெட்ல இருந்து நீங்க எப்பயுமே தலைவன் தளபதியோடைய படத்தை வச்சிருப்பீங்க, அந்த படத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னாலே சரி, எல்லாமே சரியாயிடும். நீங்கள் யாருக்கோசும் இல்லை, தலைவர் தளபதிக்காக மட்டும்தான் இருக்கிறீர்கள் என்று நான் உங்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.